ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் சம்டைம்ஸ் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ஏதாவது அமேசான் கஸ்டமர் கேருக்கு கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, உங்களுடைய தமிழ் லாங்குவேஜில் அவங்கள வந்து எப்படி வந்து பேச வைக்கிறது. நீங்கள் சம்டைம்ஸ் அவங்களுக்கு கால் பண்ணிங்கனாலே அவங்க வந்து உங்கள்கிட்ட சம்டைம்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாமல் இருக்கலாம், அதர் லாங்குவேஜ் புரியாமல் இருந்தனா நீங்கள் அவங்க வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே அவங்க கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது எப்படி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே வந்து 3 டேஷ் போட்டு மெனு பார் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டமர் சர்வீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டமர் சர்வீஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஏற்கனவே கொஞ்சம் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் எதுவுமே பண்ண வேண்டாம், ஏ டு லாஸ்ட், அதாவது லாஸ்ட்டு செக்ஷன் வந்துடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் அஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடும். ஸோ லோட் ஆகுது. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கிளிக் பண்ண வேண்டியது 2வது ஆப்ஷன் கால் அஸ். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன, ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு போகணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பர்டிகுலராக எந்த ப்ராடக்ட் மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல போகிறீங்களோ ஸோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் நம்ம பண்ண வேண்டியது இந்த ஃபீட்பேக் ஆன் செல்லர் இல்லைனா ஃபீட்பேக் ஆன் டெலிவரி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எஸ்எம்எஸ் கொடுத்தாலே போதும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் கொடுத்தாச்சுன்னா அது வந்து வேறு கேட்டகரிக்கு போயிடும். ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபீட்பேக் ஆன் செல்லர், ஃபீட்பேக் ஆன் டெலிவரி இந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபீட்பேக் ஆன் செல்லர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு கஸ்டமர் சர்வீஸ் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூ டு கஸ்டமர் சர்வீஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை உங்கள் ஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழுங்கிற லாங்குவேஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தமிழை வந்து கிளிக் பண்ணிவிட்டேன், தமிழுங்கிற லாங்குவேஜ் இருக்கும். ஸோ அதை தமிழை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு ஷாப்பிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதிலே கொடுத்துருப்பாங்க அவர் ஃபோன் கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் இன் அவைலபிள் எவ்ரிடே வீக்கு 8 AM to midnight. ஸோ இந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூ டு ஷாப்பிங்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அவங்க சைடுக்கு போயிடும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ணோண்டா அவங்க சைட்லேருந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு கால் வந்துடும். நீங்கள் பேசவே வேணாம். தமிழ் கஸ்டமர் உங்களுக்கு, அதாவது தமிழ் கஸ்டமர் கேரில் இருக்க ஒரு தமிழ் பர்சன் உங்கள் சைடுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. ஏற்கனவே நான் வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக 100% தமிழ் பர்சன் உங்களுக்கு பேசுவாங்க. நீங்கள் தமிழ்லே பேசிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு அவங்களுக்கு இதில் வேறு ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது, வேறு ஒரு பர்சன் இங்கிலீஷ் பர்சன்கிட்ட பேசணும்னு சொன்னால் கூட நீங்கள் சொல்ல போதும் எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து தெரியாது, ஸோ அதனால் நீங்களே வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு அவங்ககிட்ட சொன்னாலே அவங்களே வந்து வேறு ஒரு நபர்கிட்ட பேசி அதை வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு தமிழாக சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் மெத்தட், இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியலைனாலும் கூட பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து தமிழில் வந்து அவங்ககிட்ட பேசிக்கலாம். ஸோ சிம்பிள் மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.